வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கண்டபல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். கூடங்குளம் பிரச்சனை நீண்ட நெடுங்காலமாக எப்படி காவிரி பிரச்சனை நிரந்தரமாக இருக்கிறதோ, முல்லை பெரியாறு பிரச்சனை நிரந்தரமாக இருக்கிறதோ, அதுபோல ஒரு நிரந்தரமான பிரச்சனை ஆகிவிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கூடங்குளம் பிரச்சனை தொடர்ந்து எழுப்பப்பட்டுக் கொண்டே வருகிறது. கூடங்குளத்தில் யூனிட் 1, 2, 3, 4 என்று அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி சென்று கொண்டிருக்கும் போதே அதன் மீதான சந்தேகங்களும் அடுத்தடுத்து எழுந்து கொண்டே இருக்கின்றன. இது உண்மையிலேயே பாதுகாப்பானதானா? எதற்காக அரசு இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறது? மக்களுடைய அச்சம் போக்கப்பட்டிருக்கிறதா? இது வந்து காஸ்ட் வைஸ்ல ஒரு செலவு அடிப்படையில் இது வந்து ஒரு கட்டுப்படியாகக்கூடிய விஷயம் தானா என்று பல்வேறு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கின்றன. திரு சுபோதயகுமாரன், திரு பூலகி நண்பர்கள் அமைப்பு சேர்ந்தவர்கள், இது போன்ற பல அமைப்பினர், பல பிரமுகர்கள் கடுமையான போராட்டம் எழுப்பிக் கொண்டிருக்கு. அவர்கள் மீது மத்திய மாநில அரசுகள் அடுத்தடுத்த வழக்குகளையும் கூட பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த பிரச்சனை என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? இது பற்றி விரிவாக தெரிந்து கொள்வதற்காக தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக கூடங்குளம் அணு உலையுடைய அந்த திட்ட இயக்குனர், திட்ட வளாகத்துடைய ஒட்டுமொத்த இயக்குனர், சைட் டைரக்டர் சொல்லக்கூடிய திரு சுந்தர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. பாருங்கள், கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். நம்ம முதல்ல சில அடிப்படையான விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு அணு உலை ஒரு காரணி, நீர் மின்சாரம் இருக்குது, புனல் மின்சாரம் இருக்கிறது, அனல் மின்சாரம் இருக்கிறது, காற்றாலை மின்சாரம் இருக்கிறது, சூரிய ஒளி மின்சாரம் இருக்கிறது. இப்படி மின்சாரம் தயாரிப்பதற்கு 1000 வழிகள் இருக்கு. இவை எதிலுமே இல்லாத ஆபத்து அணு உலை மின்சாரத்தில் மட்டும்தான் இருக்குன்னு உலகம் முழுக்க அச்சம் தெரிவிக்கிறாங்க. அவ்வளவு இருந்தும் அணு உலை மின்சாரத்தில் அரசாங்கங்கள் கூடுதல் கவனமாக இருப்பது ஏன், கூடுதல் ஆர்வமாக இருப்பது ஏன்? ஆக்சுவலி நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு எல்லா விதத்திலும் நமக்கு மின்சார உற்பத்தி கட்டாயம் அவசியமாகுது. அதுல அணு உலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறது ஒரு முறை. அது வந்து ஆபத்து அப்படிங்கிறது நினைக்கிறது தவறு. ஏன்னா உலகம் முழுவதும் பல ஊர்களில் பல நாடுகளில் பல நூற்றுக்கணக்கான அணுமின் நிலையங்கள் இயங்கிட்டு இருக்குது. எல்லாமே பாதுகாப்பா இயங்கிட்டு இருக்குது. அணு உலையினுடைய ஆபத்துகள், அது பற்றிய விவாதங்கள், அது பற்றிய கேள்விகள் நம்ம பின்னாடி வைப்போம். நான் முதல்ல என்னுடைய கேள்வி ஏன் மற்ற மின்சாரங்களுக்கு போகாம அணு உலை மின்சாரத்தில் இவ்வளவு கீனா இருக்கிறோம் அப்படிங்கிற. சோ ஒய் திஸ் அட்டாமிக் எனர்ஜி? எல்லாமே எது அட்டாமிக் எனர்ஜி மட்டும் இல்ல, அட்டாமிக் எனர்ஜிலையும் நம்ம மின்சாரம் உற்பத்தி பண்றோம், எல்லாத்திலையும் பண்றோம். இப்ப கூடங்குளம் ஏரியா எடுத்துட்டீங்கன்னா அங்க நிறைய காற்றாலைகள் இருக்கு. எங்க அணுமின் நிலைய வளாகத்துக்குள்ளேயே நாங்க 8 காற்றாலைகள் வச்சு மின் உற்பத்தி பண்றோம். நம்ம பாப்புலேஷனுக்கு எல்லா விதமான எனர்ஜியும் தேவை. அணு உலைகள் ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ, கிரீன் கேஸ் எஃபெக்டுக்காக ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு உபயோகமான ஒரு காரியம். நான் கன்வென்ஷனல் பொல்யூட்டன்ஸ் ஒண்ணுமே கிடையாது எங்க பிளான்ட்ல ஆபரேட் பண்றப்போ. இது ஒரு பசுமை மின் உற்பத்தி திட்டம் சொல்றீங்க. இதுல இதனால பொல்யூஷன் எதுவும் கிடையாது சொல்றீங்க. சூரிய மின் ஒளியிலையும் அது மாதிரி கிடையாது, காற்றாலையும் அது போல கிடையாது. இது போல இருக்கலாம். இப்ப நீங்க சொன்ன என்எல்சி மாதிரி அனல் மின்சாரம் தயாரிக்கிறதுல நீங்க காற்றாலை சொல்லலாம். நான் என்ன கேக்குறேன்னா, 5-6 வழிகள் இருக்கும் போது அப்ஜெக்ஷன் எழுதுறதும், கேள்வி எழுதுறதும், சந்தேகம் எழுதுறதும் இந்த அணு மின்சாரத்துல மட்டும்தான். அப்ப இது வேணும் அப்படின்னு அது ஏன் இவ்வளவு பர்டிகுலரா இருக்குங்கிறது என்னுடைய கேள்வி. எங்களோட 5-6 வழிகள் இருக்கு. 5-6 வழிகள். இப்ப காற்றாலை எடுத்துக்கோங்க. காற்றாலைகள் கெப்பாசிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 30%, 28% தான் கிடைக்கும். சதவீதம் தான் நம்ம மின் உற்பத்தி பண்ண முடியும். சூரிய ஒளி இப்ப டெவலப்பிங் டெக்னாலஜி. அதுலயுமே உங்களுக்கு பகல் நேரத்தில் டைரக்டா நீங்க மின்சாரம் எடுத்தீங்கன்னா அதனால பயன் இருக்கு. ராத்திரி எடுக்கணும்னா உங்களுக்கு பேட்டரிகள் தேவை. அணு உற்பத்தியில் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. 100% கெப்பாசிட்டி ஃபேக்டர்ல தொடர்ந்து மின் உற்பத்தி பண்ண முடியும். இப்ப எங்க அணுவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிப்ரவரி யூனிட் 1 பிப்ரவரி 22 ஆரம்பிச்சோம். 145 நாள் ஆச்சு. தொடர்ந்து ஓடிட்டு இருக்குது. தொடர்ந்து 1000 மெகாவாட் கொடுத்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு மற்ற இதுல கிடைக்கிறது இல்ல. இப்ப இந்தியாவுல குறிப்பா நம்ம கல்பாக்கத்திலயோ இல்லாட்டி கூடங்குளத்திலயோ இருக்கக்கூடிய அணு உலைகள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள், அணு கழிவுகளை என்ன செய்யறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இயற்கை ஆர்வலர்கள் எல்லாருமே எழுப்பக்கூடிய கேள்வி. இது ஒரு காலகாலமா நிரந்தரமா சாஸ்வதமா இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து. அதை நீங்க அந்த கழிவுகள் எல்லாம் நீங்க பத்திரமா நீங்க டிஸ்போஸ் பண்ணல அப்படின்னா அது பெரிய ஆபத்தை கொண்டு சேர்க்கும். அதை டிஸ்போஸ் பண்ணவும் முடியாது. அதை எங்கேயோ பல 100 மீட்டர் ஆழத்துல பதுக்கி வைக்கணும், உலுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நிலைமையா? அதற்கு ஏதாவது தீர்வு வச்சிருக்கோமா நம்ம? இப்போ நீங்க ஆக்சுவலி என்கிட்ட கேட்டீங்கன்னா, நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியில இருந்து மற்ற பல இண்டஸ்ட்ரி, இந்தியாவில் உள்ள எல்லா இண்டஸ்ட்ரி இன்க்ளூடிங் நம்ம அர்பன் டெவலப்மெண்ட் கூட எடுத்துக்கலாம். அவங்க எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு எங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு 40 கிட்டத்தட்ட 1960 வருஷத்திலிருந்து தாராபுரம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இயங்கிட்டு இருக்குது. அது தொடர்ந்து பல 22 எங்களோட கூடங்குளம் 22வது அணு உலை. இது வரைக்கும் அணு உலைகள் இயங்கிட்டு இருக்கனால எந்த பொதுமக்களுக்கும் அந்த அணுவோட விலை நீங்க சொல்ற அந்த கழிவுகள்னால எந்த பாதிப்பும் ஏற்படல. அப்படி என்ன தெரியுது அப்படின்னா, நாங்க இந்த
கழிவு மேம்பாட்டுன்னு சொல்ற இந்த கழிவு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப திறமையா மேற்கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு யாரும் அது கேள்வி இல்ல, அதை வந்து பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கழிவுகள் வந்து தொடர்ந்து கதிர்வீச்சு கொண்டதா இருக்கும். ஆமா, அது அந்த கழிவுகள் வந்து நீங்க சரியா கவனிக்கல, சரியா நீங்க வந்து அதை ஒழிச்சு வைக்கல, அதை வந்து பதுக்கி வைக்கலன்னா அது வந்து வேற மாதிரியான அதுக்கான நடைமுறைகள் முதல்ல இருந்து டிசைன் ஸ்டேஜ்ல இருந்து இது எப்படி பாதுகாக்க வைக்கப்படும், எப்படி சொலிடிஃபை பண்ணி வைக்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் விதிமுறைகள் இருக்கு. அதை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டோட கைட்லைன்ஸ் படி இது எல்லாமே நாங்க பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கோம். நீங்க சொல்ல கழிவுகள்லாம் சில வேறுபடுறேன். அதாவது அணு எரிபொருள் இருக்கு இல்லீங்களா, எரிபொருளை வந்து எல்லாருமே கழிவுன்னு சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்தவரை எரிபொருள் வந்து கழிவே கிடையாது. ஏன்னா அதுல உள்ள யுரேனியம் 235 நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்றோம். யுரேனியம் 238 அப்படிங்கிறது வந்து புளூட்டோனியம் 239 ஆயிரும். 239 ஆறப்போ அதை திருப்பி நம்ம எடுத்து அதை ஒரு எரிபொருளா அடுத்த செட் ஆஃப் ரியாக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப இது வெறும் கழிவுப் பொருட்கள் சொல்ல முடியாது. அணுகுண்டு தயாரிக்கலாம் பயன்படுதுன்னு சொல்றாங்களே, அதுதான் இதுவா? இல்ல, நம்ம ரெண்டு விஷயம் பிரிச்சு பார்க்கணும். அணு மின் உற்பத்தி பொறுத்தவரையில இது வந்து பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. இதுக்கும் அணுகுண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்ல, இதனுடைய பயன்பாடு நீங்க சொன்னது போல மறுசுழற்சி முறையிலயோ அல்லது இந்த கழிவுகள்னு சொல்லக்கூடியது வேற ஒரு திரும்ப பொருள் அது உருவாறது மூலமாவோ அது வந்து ஹைதராபாத்ல இருக்குது, மற்ற இடங்கள்ல இருக்குது, அங்க மாதிரி அணுகுண்டுக்கு பயன்படுதுன்னு சொல்லி இது வந்து அந்த வல்லரசு நாடுகளோ அல்லது இங்க இருக்கக்கூடிய பசுமை இயக்கங்களோ அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல இது ஒண்ணு இல்ல. அதாவது ஹைதராபாத்ல இருக்கிறதோ மற்ற நியூக்ளியர் பவர் கார்பரேஷனோட எல்லா பவர் பிளான்ட்ஸுமே எல்லாமே வெறும் மின் உற்பத்திக்காக மட்டும்தான் பயன்படுத்த தவிர இதுக்கும் அணுகுண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்களுக்கும் அந்த சம்பந்தமே கிடையாது. ஓகே, நம்ம காஸ்ட் வைஸா பார்த்தா இந்த அணு உலைகள் வந்து மற்ற மின் உற்பத்தி அமைப்புகளோட கம்மியானதா கூடுதலானதா? இப்போ இன்னைக்கு நாங்க 2014 எங்க யூனிட் வணிக ரீதியான உற்பத்தி நாங்க தொடங்கி இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் கமிஷனா இருக்கு, இல்லாட்டி ஒரு சோலார் பவர் பிளான்ட் கமிஷனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்களோட காஸ்ட் வந்து அவங்களோட குறைச்சலா இருக்குது. அப்படிங்கிறப்ப நாங்க காஸ்ட் காம்படிட்டிவா இருக்கிறோம். நாங்க வந்து ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு ஒரே மோட்டிவ் கிடையாது, ஆனா நாங்க ப்ராஃபிட் இருக்கணும் எங்களுக்கு. அப்படிங்கிறப்ப இது வந்து கட்டாயம் இது வந்து எக்கனாமிக்கலி வயபிள் ப்ராஜெக்ட். அது வந்து உங்களுக்கு மற்ற மின்சாரங்களோட காம்படிட்டிவ் பிரைஸ்ல காம்படிட்டிவ் பிரைஸ் கிடைக்கும். ஓகே, இதுல ப்ராஃபிட் கன்ஃபார்மா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன் கவர்மெண்ட் பிளேயர்ஸ் இருக்கிற அளவுக்கு ஏன் பிரைவேட் பிளேயர்ஸ் அதிகமா இல்ல? இது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப சூரிய ஒளி மின்சாரத்துல பிரைவேட் பிளேயர்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க, மேஜர் கான்ட்ரிபியூஷன் அவங்க தான் பண்றாங்க. உங்களுக்கு நிலக்கரி மின்சாரத்துல அவங்க நிறைய பிளே பண்ணிட்டு இருக்காங்க. காற்றாலை மின்சாரத்துல மேக்ஸிமம் வந்து 99% வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ காசு எங்கேயாவது கிடைக்குன்னா பிரைவேட் பிளேயர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடுவாங்க. இந்த அணு மின்சாரத்துல ஏன் அதிகமான அளவுல பிரைவேட் பிளேயர்ஸ் வர்றது இல்ல? இந்தியாவை பொறுத்தவரை இது அரசாங்கத்தோட பாலிசி. இது மற்ற நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க உள்ள எல்லா பிளேயர்ஸுமே பிரைவேட் பிளேயர்ஸ் தான் ஆப்ரேட் பண்றாங்க. இந்திய அரசாங்கம் இன்னைக்கு தேதியில இது வந்து ஒரு அரசாங்கம் எடுத்து நடத்தும் அப்படிங்கிற பாலிசினால இது பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து தனியார் பண்ணாலும் அதுல வந்து பிரச்சனை கிடையாது. பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதுல வந்து அரசாங்கத்தோட பாலிசி. அது அரசாங்கம் வந்து தன்னுடைய கொள்கை அப்படி மாற்றி அமைக்குமானால் தனியார் பண்றதுலயும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஓகே, இந்த கூடங்குளம் அணு உலை திட்டம் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது 13,000 கோடி ரூபாய் சொல்லி சொல்லப்பட்டது, அப்புறம் 17,000 கோடி ரூபாய் சொல்லி சொல்லப்பட்டது மறு திட்டமைப்பு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 23,000 கோடி ரூபாயில் போய் நிக்குது. இப்படி ஒரே ஒரு பிளான்ட் 13, 17, 23 கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வரைக்கும் போகுதுன்னா எங்க தப்பு நடக்குது? அதாவது இந்த பிளான்ட்ல வந்து முதல் தடவையா நம்ம விவிஆர் டெக்னாலஜி ரஷ்யன் தொழில்நுட்பத்தை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிருக்கிறோம். ஆக்சுவலி ரஷ்யன்ஸ் எந்த ஊர்ல போய் ஒரு பிளான்ட் பண்ணாங்கன்னு டர்ன்கீன்னு பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா அவங்களே வந்து அந்த பிளான்ட் நிறுவி கம்ப்ளீட் அவங்களே நிறுவி கொடுத்து நம்மள்ட்ட பிளான்ட் ஆப்ரேட் பண்ணி நம்ம சாவி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதான் டர்ன்கீ ப்ராஜெக்ட் சொல்றது. பட் கூடங்குளத்தை பொறுத்தவரை அந்த ஒரு டெக்னாலஜி நம்ம எடுத்துக்கல. இது வந்து முதல்ல ஸ்டாண்டர்ட் விவிஆர், அதாவது ஸ்டாண்டர்ட் நம்ம ரஷ்யால உபயோகப்படுத்த அதே அணுவிலேயே நம்ம எடுத்துக்கல. இது அப்கிரேடட் வெர்ஷன். அது அப்கிரேடட் வெர்ஷன்னா பாதுகாப்பு அம்சங்கள் அப்கிரேடட் வெர்ஷன். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனை பொறுத்தவரை சேம் தான். பட் பாதுகாப்பு அம்சங்கள்ல கூடுதலான பாதுகாப்பு அம்சங்கள் நிறைய இதுல இன்டார்கேட் பண்ணனால இது புது டெக்னாலஜி. இது ரஷ்யன்ஸ்கே சில இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றோம். இதெல்லாம் பாதுகாப்பு கருதி பண்ணது. அது இல்லாம இந்த பிளான்ட் முதல்ல ஃபர்ஸ்ட் சிவில் எக்ஸ்கவேஷன்ல இருந்து எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது, கமிஷனிங், எரெக்ஷன், மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எரெக்ட் பண்ணதுல இருந்து கமிஷன் பண்ணி பிளான்ட் ஆப்ரேட் பண்றது இந்தியன் இன்ஜினியர்ஸ், இந்தியன் கான்ட்ராக்டர்ஸ். அதனால நம்ம தொழில்நுட்பத்தை கிரகிச்சுக்கிறதுல அப்சர்வ் பண்றது நமக்கு டைம் ஆச்சு. அப்புறம் முதல் தடவை சில சிஸ்டம்ஸ் எல்லாம் கமிஷன் பண்ணனால நமக்கு அதுல சில ஃபைன் டியூனிங் பண்ண வேண்டியது. ஏதாவது உலகத்திலே முதல் முறையா சில சிஸ்டம்ஸ் எல்லாம் கூலிங் சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கு. அதாவது வெறும் காற்றை வச்சு அணு உலையை குளிர்விப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். இது உலகத்திலே முதல் முறையா நம்ம இந்தியாவில தான் முதல்ல வந்திருக்குது. இது தொடர்ந்து இப்போ ரஷ்யால ஒரு பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இதே கான்செப்ட்ல.
இந்த மாதிரி வேறுபட்ட ரீசனால பிளஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சில எதிர்ப்புகள்னாலையும் எங்க பிளான் டிலே ஆச்சு. காஸ்ட் வந்து இவ்வளவு தூரம் அதிகமா போனதுக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு காரணம் சொல்லி சொல்றீங்க, எல்லாத்தையுமே ரீவிசிட் பண்ண வேண்டியதுன்னு. பட் நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. உலகத்திலேயே முதல் முறையாக நம்ம பயன்படுத்துறோம் சில தொழில்நுட்பங்களை, சில டெக்னாலஜி நீங்க சொல்லும்போது அது மற்ற விஷயங்களா இருந்தா பெருமை கொள்ளலாம். இதுல வந்து அச்சம் கொள்ள வேண்டியதான ஏற்படுது. ரஷ்யார்களே முதல்ல அவங்க செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சு பாக்குறாங்க அப்படின்னா ஒரு பரிச்சார்த்த முயற்சியா இருக்கும். பிளஸ் இந்தியன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெக்னாலஜி இறங்கினதே இல்லை, இப்ப சில விஷயங்கள்லாம் நாம பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி இருக்கிறோம். நம்ம டெக்னிக்கல் சைடு அவங்க இருந்தாலும் வந்து மற்ற விஷயங்கள் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் நம்ம பண்றோம் சொல்லி நினைக்கிறோம். சோ ரெண்டு பக்கமே சில புது விஷயங்கள் சில புது அனுபவங்கள் இருக்கிறதுனால இதுல தப்பு வரக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா? இது ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. இப்போ அணு உலைய இப்போ இயங்கிட்டு இருக்கப்போ 1000 மெகாவாட் அணு உலை இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கிரிட்டிகாலிட்டின்னு பண்ணோம் ஒரு நாளைக்கு முன்னால. கிரிட்டிகாலிட்டி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 48 மணி நேரம் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது இந்த தொடர் இந்த செயின் ஃபிஷன் ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனா இந்த ரியாக்டர் ஷட் டவுன் பண்றதுக்கு 3 செகண்ட்ல கண்ட்ரோல் ராட்ஸ்ங்கிறது டிராப் ஆச்சுன்னா அணு உலை ஷட் டவுன் ஆயிரும். இந்த அணு உலை இந்த ஷட் டவுன் ஆகிறதுக்கு இந்த ஒரு திட்டம் மட்டும் போதுமா, வேற பேக்கப் சிஸ்டம்ஸ் வேணுமா? இதுல தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி அணு உலையை குளிர்விக்கிறதுக்கு நார்மலா கண்டென்சர்ங்கிற நம்ம கண்டென்சர் சீ வாட்டர் குளிர்விக்கலாம், இல்லாட்டி இன்னொரு சிஸ்டம் ஒன்று இருக்கு அதை வச்சு குளிர்விக்கலாம், இல்லாட்டி ஸ்டீமை அட்மாஸ்பரிக் வழி அனுப்பிச்சு குளிர்விக்கலாம். 4வதா வெறும் நம்ம கார்ல உள்ள ரேடியேட்டர் மாதிரி இந்த ஸ்டீம் ஜெனரேட்டர்ல உள்ள நீராவியை வந்து அந்த ஏர் கூல்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு அனுப்பிச்சு அதை கூல் பண்ணா அணு உலையை தொடர்ந்து குளிர்விக்க முடியும். இந்த மாதிரி பாதுகாப்பு அம்சங்கள் மட்டும் மேற்கொள்ளக்கூடிய சில திட்டங்கள் மட்டும் தான் புதுமையா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறோமே தவிர மற்றபடி பேசிக் சேஞ்சஸ் இந்த டிசைன்ல ஒண்ணுமே பண்ணல. ரியாக்டர் எப்படி பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கோ அது அப்படியே இருக்குது. இதோட சேஃப்டி மெஷர்ஸ், இது பாதுகாப்பு அம்சங்கள் தான் அப்கிரேடடா இருக்கு. உலகத்திலேயே இது வந்து சேஃப்டி நார்ம்ஸ்ல ஒரு அப்கிரேடட் வெர்ஷன்ல தான் இந்த கூடங்குளம் அணு உலை இருக்குன்னு நீங்க சாட்டிஸ்ஃபையா இருப்பீங்க. கரெக்ட். அதான் 3rd ஜெனரேஷன் பிளஸ் ரியாக்டர் சொல்றோம் நம்ம. அப்ப இதுல ஒருவேளை விபத்து ஏற்பட்டா யார் இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கறதுல ஏன் ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, ஏன் அதுல முரண்பாடு வருது? நீங்களே நான் பண்ணுகிறேன்னு சொல்லலாம், நம்ம இந்தியாவுடைய அணு உற்பத்தி மையம் நான் பொறுப்படுத்துகிறேன் சொல்லலாம், அணு உற்பத்தி கழகம் நான் பொறுப்படுத்துகிறேன் சொல்லலாம், ரஷ்யா நான் பொறுப்படுத்துகிறேன் சொல்லலாம். எடுத்துக்கிறோம். இப்போ 1500 கோடிக்கு நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோம். கவர்மெண்டோட பாலிசி படி நியூக்ளியர் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு 1500 கோடிக்கு என்பிசிஎல் இன்சூரன்ஸ் பே பண்ணி எடுத்திருக்கிறோம். இது வந்து நாம பெருந்தன்மையா செஞ்ச ஒரு விஷயமா இல்லாட்டி ரஷ்யா மறுத்ததுனால செஞ்ச விஷயம்? இது ரஷ்யா வந்து அவங்களுடைய பிளான்ட் தானே இது. அவங்க ரஷ்யாவுக்கு நமக்கு தானே அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அவங்க தானே இது வந்து அந்த ரியாக்டரை கொண்டு வந்து பண்றது அவங்க தானே. அப்ப ஃபர்ஸ்ட்ல இதுல வந்து ஒரு ஆபத்து ஏற்பட்டா, அதுல வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் ஏற்பட்டா அதுக்கு வந்து நான் பொறுப்பெடுக்கணும், அவங்க தானே பொறுப்பெடுக்கணும் இயல்புல. இல்ல இதை நீங்க முதல்ல நான் திருப்பி சொல்றேன். இந்த நியூக்ளியர் லைபிலிட்டி பில்ங்கிற பொறுத்த பொருள் அப்படின்னா இது கூடங்களுக்கு மட்டும் இல்ல, இது எல்லா அணு உலைகளுக்கும் சேர்த்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இந்தியாவில் பண்ணிருக்கிறோம் 1500 கோடிக்கு. இப்ப நம்மளே இந்த ரியாக்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளே டிசைன் நம்மளே ஆபரேட் பண்ணி நம்மளே எல்லாம் பண்றோம் அப்படிங்கிறப்போ அவங்க மேல லிமிடெட் லைபிலிட்டி தான் இருக்க முடியும். லைபிலிட்டி ஃபால்ஸ் ஆனது. ஏன்னா நம்ம தான் ஆபரேட் பண்றோம் இந்த பிளான்ட், இந்தியன்ஸ் ஆபரேட் பண்றோம். அப்படி இந்தியன்ஸோட லைபிலிட்டி இல்ல. பட் ஒரு பிரச்சனை வந்தா அதை வந்து ஒரு ப்ராப்ளத்தை நீங்க அனலைஸ் பண்ணும்போது இது வந்து மேனுஃபேக்சரிங் எரரா இல்லாட்டி ஆபரேஷனல் எரரான்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். பட் மேனுஃபேக்சர்ல எரர் வந்தா லயபிலிட்டி, அதற்கான பொறுப்பு, அதற்கான கடமை ரஷ்யா பக்கம் இருக்குதா? இப்போ கட்டாயம். அதாவது இந்த பிளான்ட் ஆபரேட் பண்ணி 1000 மெகாவாட் வந்ததுக்கு அப்புறம் சரியா செயல்பட்டிருக்கா, திறன்பட செயல்பட்டிருக்கா அப்படிங்கறத எல்லாமே கணிச்சு இது ஒரு டீடைல் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த பிளான்ட் நம்ம அக்செப்ட் பண்றோம். இந்த மாதிரி இந்த பிளான்ட் எல்லா டிசைன் எல்லாமே என்னெல்லாம் டிசைன்ல இருந்ததோ அது எல்லாமே மீட் பண்றோம் அப்படிங்கிறது பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிளான்ட் நம்ம டேக் ஓவர் பண்றோம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு லைபிலிட்டி கிடையாதுன்னு நாமளே சொல்லிட்டோம். இல்ல ரஷ்யாக்கு அந்த லைபிலிட்டி கிடையாது, நாங்களே பொறுப்படுத்தோம். நம்ம தான் இந்த பிளான்ட் ஃபுல்லாவே நம்ம தான் ரன் பண்றோம். இந்தியா ரன் பண்றோம். இந்தியாவோட பொறுப்பு தான் நம்ம பண்றோம் இந்த பிளான்ட். நான் சொல்ற ரன் பண்ற பத்தி மட்டுமே இல்ல, நீங்க ஆபரேஷன்ஸ் பத்தி சொல்றீங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். அதை தாண்டி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் சில விஷயம் இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்லாம் முதல்ல தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் இருந்தா நாளப்ப ஆபரேஷன்ஸ்ல வரக்கூடியது சில விஷயம் இல்ல. 1,00,000 கிலோமீட்டர் ஓடின பிறகு சொல்ற மாதிரி 150 யூனிட் தயாரிச்ச பிறகு 1,00,000 யூனிட் தயாரிச்ச பிறகு வரலாம் இல்லையா? அதுல அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் திருப்பி அதை பத்தி யோசிக்கணும். இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையுமே இல்ல. அது எப்படி தும்ப விட்டு வாழ பிடிக்கிற மாதிரி இல்ல. அந்த மாதிரி வந்தா பாப்போம். அல்ல அந்த மாதிரி இல்ல. நியூக்ளியர் லைபிலிட்டி பில் இருக்கு. பேசிக்கா ஒரு மேனுஃபேக்சரருக்கு ஒரு லைபிலிட்டி இருக்கணுமா கூடாது? அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. வாங்கி வித்துட்டு போற ஒரு அது வந்து ஒரு ப்ராடக்ட் கிடையாது இல்லையா? இல்ல. இந்த லைபிலிட்டிங்கிறது வந்து தனி ஒரு ஸ்கீமா டிஸ்கஸ் பண்ணலாம், அதை பத்தி டிபேட்டே பண்ணலாம் அதை பத்தி. பட் இந்த இந்தியாவை பொறுத்தவரை நியூக்ளியர் லைபிலிட்டி பில்ல என்ன பண்ணிருக்கிறோமோ அதை அப்படியே நம்ம எல்லாமே ஃபாலோ பண்றோம். 1 and 2 பண்றப்போ இந்த லைபிலிட்டி கிளாஸ் கிடையாது. பார்லிமெண்ட் அந்த ஆக்ட் எனாக்ட் ஆல 3 and 4 பண்றப்போ இந்த ஆக்ட் இருக்கனால 3 and 4 கம்ஸ் அண்டர் லைபிலிட்டி ஆக்ட். அவங்க தே ஆர் லைபிள். அதான் சொல்ல இப்போ வந்து 3 and 4ல நிறைய நாங்க சேஃப்டி மெஷர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு அவங்களே விளாடிமிர் ஏதோ ஒரு பேர் வச்சு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்க 3 and 4ல வந்து நாங்க வந்து நிறைய அப்கிரேட் பண்ணிருக்கோம். அப்போ 1 and 2 நிலைமை என்ன? இல்ல அது ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். அப்படின்னு என்னெல்லாம் 1 and 2ல பண்ணிருக்கிறோமோ அதே அப்கிரேடேஷன்ஸ் மெஷர்ஸ் வந்து 3 and 4 இருக்கும்.
என்ன 3 and 4ல டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா லே அவுட் ஆஃப் த பிளான்ட். லே அவுட் அப்படின்னா எப்படி அந்த வச்சுக்கிறது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா ஒர்க் பண்றதுக்கு கன்வீனியன்ட் அந்த மாதிரி தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றத தவிர மற்றபடி பேசிக் டிசைன் அப்கிரேடேஷனோ வேற சேஞ்சுமே எதுவுமே பண்ணல இல்ல. குஜராத் மாதிரியான ஒரு ஸ்டேட்ல அங்க வந்து ஒரு அணு உலை கொண்டு வருவோம்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட சொந்த ஊரு. அவர் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் நிறைய பாராட்டுக்காரு. அதை தூக்கி ஆந்திரா பக்கம் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஏன் இது வந்து பேசிக்கலி அணு உலைன்னா மக்கள் மத்தியில ஒரு அறியாமை இருக்கிறது ஒரு காரணம், முக்கியமான காரணம், ஒரு பயம் இருக்கிற காரணம். அதை போக்குறது எங்களோட கடமை. அணு உலைகள் வந்து பாதுகாப்பு எங்கிட்டு இருக்கு, நாங்கெல்லாம் அங்கேயே இருக்கிறோம். அணு உலைக்குள்ள வேலை பார்க்கறவங்க நாங்களே அங்கே இருக்கிறோம். எங்க ஃபேமிலி நல்லா இருக்கிறாங்க. சுற்றுப்புறம் எங்க எந்த ஊர்லயும் நம்ம இந்தியாவில் எங்க எங்க அணு உலையாலும் எந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தல அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களோட பொறுப்பு. அது எங்களோட கடமை. இந்த பப்ளிக் அவுட்ரீச் ப்ரோக்ராம்லையும் பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லையும் இது நாங்க கட்டாயம் பண்ண வேணும். பண்ணா இந்த பயம் போயிடும், மக்கள் எதிர்ப்பாங்க. அது ஏன் குஜராத்ல பண்ண முடியல கேக்குறேன். அந்த பிளான்ட் இடம் மாறியாச்சு. அங்க வந்து குஜராத்ல பண்ண முடியல, கமிஷன் பண்ண முடியல. அங்க பேசிக் ஒர்க்கே நடக்கல. அது வந்து இடம் மாத்திட்டோம். இல்ல டெமோக்ராட்டிக் கண்ட்ரில டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல இந்த மாதிரி சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். அப்ப தமிழ்நாட்டுல போதுமான அளவு எதிர்ப்பு தெரிவிக்கப்படலையோ? அப்படிலாம் கிடையாது. அதாவது இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல இங்கேயும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க மக்கள். அதை அவங்களை கன்வின்ஸ் பண்ணிருக்கிறோம். எப்படி இந்த அணு உலை பாதுகாப்பானது. இதனால இப்போ எங்க பிளான்ட்டுக்கு டெய்லி ஒரு 200 பேர் ஸ்டூடெண்ட்ஸோ கம்யூனிட்டியோ பப்ளிக்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நேர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கன்வின்ஸா போயிருக்காங்க. எவ்வளவு பேர் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா வந்து பார்த்துட்டு இந்த அணு உலை பாதுகாப்பானது எப்படி அனாவசியமான அச்சம் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அணு மின்சார உற்பத்தியில எல்லாமே தெரிஞ்சவர் திரு சுந்தர்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் கிடையாது. அதாவது எங்களுக்கே தெரியாத விஷயங்கள் சில இருக்குது. அப்படிலாம் கிடையாது நீங்க சொல்றீங்க. அப்ப நானோ ஸ்டூடெண்ட்ஸோ முருகேசனோ மாடசாமியோ வெங்கட்ராமனோ போய் பார்த்து என்ன கண்டுபிடிக்க முடியாது? இல்ல இல்ல, அதாவது எங்களை வந்து நாங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் சொன்னா அது சாட்டிஸ்ஃபை பண்றோம் இல்ல. அதாவது வந்து அவங்க வந்து நேர்ல வந்து பாக்குறாங்க. இந்த அணு உலை இயங்குற இடத்துனால அந்த இடத்துல பாதிப்பு இருக்குதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல என்ன அச்சம் இருந்தது அப்படின்னா சில அச்சங்கள் இருந்தது. அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படணும் அப்படின்னு அச்சம் இருந்தது. மீனவர்கள் வந்து அவங்களோட மீன் பாதிக்கப்படும் அச்சம் இருந்தது. இப்போ போன வாரம் கூட வந்து எடுத்து பாத்தீங்கன்னா எங்க பிளான்ட்டை ஒட்டி கடற்கரையில அந்த பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு மீன் கிடைக்குது அந்த இடத்துல. அவங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பர்சனல் சாட்டிஸ்பாக்சன் அவங்களுக்கு கிடைச்சாதான் அவங்களுக்கு இது பண்ண முடியும். ரெண்டாவது பயன் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அணுவில் ஆரம்பிக்கிறப்போ அணுவில் ஆரம்பிச்ச உடனே உங்களை எல்லாம் இங்க வெளியேற்றி வேற ஊருக்கு அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சில நில புரோக்கர்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்கல அப்படிங்கிறது புரிஞ்சனால்தான் யூனிட் 2 கமிஷன் பண்றப்போ ஒருவித பிரச்சனையும் இல்லாம பண்ண முடிஞ்சது. அதாவது மக்கள் அவங்களே உணர்ந்திருக்கிறாங்க இந்த அணு உலை இயங்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஒருவேளை கதிர்வீச்சு ஏற்பட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கிற பத்தின பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மார்க்ஸ் சில விஷயங்கள்லாம் பண்றது வழக்கம் இல்லையா? அப்படி பண்ணப்பட்டிருக்கா? 2 தடவை பண்ணிருக்கோம். பெரிய 2 தடவை பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் 2வது தடவை பண்ணப்போ உங்களை மாதிரி நிறைய செய்தி சேனல்கள் வந்து டைரக்டா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க நாங்க பண்ற மார்க் எக்ஸசைஸை. ஆர்டி ஆக்ட்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு திருநெல்வேலி கலெக்டர் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் பத்திலாம் எனக்கு தெரியாது, அது அவங்க தான் சொல்லணும், அவங்க என்ன பிரச்சனை என்னங்கிற பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறார். கரெக்ட். ஆர்டிஏ அவருக்கு சொன்ன கரெக்டான பதில் தான். ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸ்ங்கிறது வந்து அதுக்கு நாங்க தான் ரெஸ்பான்சிபிள். இப்ப அவசர கால நிலை வந்தா கூட அவர் வந்து எந்த அவங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுமோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதான் அவங்க பண்ணுவாங்களே தவிர இந்த ரேடியேஷனை பொறுத்த வரையில என்ன தகவல் கொடுக்கணுமோ அது எங்களோட பொறுப்பு, என்னோட பொறுப்பு. அது இப்ப ஒரு வெள்ளம் வந்தது, ஒரு புயல் வந்தது, ஒரு சுனாமி வந்தது அப்படின்னா என்ன செய்யணுங்கிறது இந்தியாவில ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்த அணு உலைகள்ல ஒருவேளை ஏதேனும் ஒரு ஆபத்து ஏற்பட்டால் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதுக்கு வந்து ஒரு கலரோ இதுக்கு வந்து ஒரு ஸ்மெல்லோ ஒரு இதோ கிடையாது. வந்து இப்படி வந்துருச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அவனவன் பாதிக்கப்படுறத பார்த்த பிறகுதான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க போறாங்க. அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சைட் எமர்ஜென்சி எக்ஸசைஸ் அப்படின்னு ஆஃப் சைட் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லீங்களா? நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. எங்க சைட்டுக்குள்ள மட்டும்தான் எங்களோட பொறுப்பு. சைட்டுக்கு வெளியே உள்ள எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட தான் வரும். அந்த மேனுவலே நாங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளீட் மேனுவல் அப்ரூவல் பண்ணது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவா அது மேனுவல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனால் அவங்க எப்படி தானே டிட்டாச் பண்ணிக்க முடியும்? அவங்க சேஃப்டி மெஷர் இல்ல, சேஃப்டி நீங்க ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து அவங்களோட ஆக்ஷன் என்ன பண்ணும் அது அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. கூடம் அணு உலை சேஃப்டி விஷயத்தை பத்தி கேட்டீங்கன்னா நாங்க தான் பதில் சொல்றோம். வேர்ல்டு லெவல்ல பல பேர் வந்து இந்த அணு உலை மின்சாரத்தை ஒன்னு நிறுத்தி இருக்கிறாங்க, இல்ல குறைச்சிருக்காங்க, இல்லாட்டி இப்ப இருந்து நாங்க குறைப்போம் ஒரு டார்கெட் 2020 இருந்து குறைச்சிருவோம், அதுக்கப்புறம் புது அணு உலை கிடையாது முடிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஜெர்மன் மாதிரி யுஎஸ் மாதிரி பெரிய நம்ம வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கிற மேற்கத்திய நாடுகள். அவங்க எல்லாம் இது போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க, இல்லாட்டி நியூ ரியாக்டர்ஸ் கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. நாம ஏன் இதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுல இவ்வளவு வேகமா ஏன் கிளம்புறாங்க இருக்கிறோம்? இது வந்து ஓரளவு தவறான கருத்துன்னு சொல்லுவேன். ஏன்னா ஜெர்மனில மூடிட்டு இருக்க பிளான்ட் எல்லாமே வயசான, அதாவது
அவங்களோட ஒரு லிமிடெட் ஏஜ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஏஜ் கம்ப்ளீட் பண்ண பிளான்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க புதுசா எதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலே தவிர பழைய பிளான்ஸ் which are நாட் சர்வீசபிள் அதெல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்தவரையில அந்த வெஸ்டிங் ஹவுஸ் டிசைன் உள்ள AP1000ங்கிற புது ரியாக்டர்ஸ் 4 கட்டிட்டு இருக்காங்க. சைனாவை பொறுத்தவரையில 30க்கும் மேற்பட்ட அணு உலைகள் கட்டிட்டு இருக்காங்க. உலகத்துல இன்னைக்கு தேதியில சைனாவும் இந்தியாவும் இல்ல மட்டும் இந்தியால இல்ல சைனாவும் இந்தியா மட்டும் தான் இந்த அணு உலையில கூடுதலான ஆர்வம் இன்னமும் காட்டிட்டு இருக்க நாடுகள். இன்னைக்கும் ஹங்கேரியில ஒரு புதுசா 2 ரியாக்டர் ரஷ்யன் உதவியோட கட்ட போறாங்க. டர்க்கியில கட்ட போறாங்க. ஈவன் நம்ம பங்களாதேஷ்ல ரஷ்யன் உதவியோட அணு உலை கட்ட போறாங்க. அமெரிக்கன் உதவியோட மற்ற இடத்துல நிறைய இடத்துல கட்ட போறாங்க. யார் இந்த டெக்னாலஜில மாஸ்டர்ஸ் சொல்றோமோ, யார் இந்த விஷயத்துல பெரிய எக்ஸ்பர்ட் சொல்றோமோ அவங்க எல்லாம் குறைச்சிட்டு வர்றாங்க. அவன் அடுத்த நாட்டுல கொண்டு போய் பண்ணிட்டு இருக்கான். பங்களாதேஷும் சீனாவும் இந்தியாவும் வந்து நீங்க ஒப்பிடக்கூடிய அவங்க எல்லாம் மாசம் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து இந்தியாவும் சீனாவும் இதுல மாசம் சொல்ல முடியும். சைனாவும் மாசம். ஏன்னா நம்ம இதுல வந்து யங்கர் ஜெனரேஷன், எஜுகேட்டட் யங்கர் ஜெனரேஷன் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஊர்ல இந்த டெக்னாலஜி புதுசா ரொம்ப அணுகுலைகள் புதுசா கட்டாதனால நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க ஊர்ல இருக்கிறது இல்ல. இப்ப ரஷ்யா வந்து தொடர்ந்து அணுகுலைகள் கட்டிட்டு இருக்காங்க. ரஷ்யால அணுகுலை கட்டிட்டு இருக்காங்க. 63 அணுகுலைகள் இன்னைக்கு உலகம் பூரா கட்டிட்டு இருக்காங்க. நம்ம யூனிட் 1, 2 ஆரம்பிச்ச பிறகு ஒரு சராசரியா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு அணுல மின்சாரத்துல ஒரு ட்ரிப் ஆறுது, ஒரு ஷட் பண்ணி திருப்பி செக் பண்ணி பாக்குறாங்கன்னு ஆவரேஜா 2 வருஷத்துக்கு ஒரு அப்படி ஆகும் சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து இந்த பிளான்ட் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் 32 வரைக்கும் மேல ட்ரிப் ஆகி திருப்பி போயிட்டு வந்திருக்கா சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய டெக்னாலஜியும் டேலண்டும் அந்த அளவுக்கு தான் இருக்கா, இல்லாட்டி நீங்க ஓவர் காசிஸா இருந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நிப்பாட்டி பண்றீங்களா? இல்ல அதாவது இந்த முத அணுகுலை ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ இந்த 32ங்கிறது தப்பான நம்பர். அது மொத்தம் இதுவரைக்கும் ஆன ட்ரிப்பா இருந்திருக்கலாம். 25 தடவை யூனிட் வந்து ஷட் டவுன் பண்ணிருக்கிறோம். யூனிட் 1 அதுல 10 முறைகள் வந்து அந்த கமிஷனிங் டெஸ்ட்ல மேண்டேட்டரி டெஸ்ட். அது எல்லாமே அதாவது இந்த ரியாக்டர் ட்ரிப் ஆகுது அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணதான் தவிர மிச்ச 15 தான் அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆனதுல நீங்க வாலண்டரா ட்ரிப் ஆகுது. 25 தடவை 25 இல்ல 15 10 தடவை 25 தடவை 10 தடவை. அதுல சில இது பிளான்ட் ஷட் டவுன் வேற, சில இது ட்ரிப் இல்ல ஷட் டவுன். ஆட்டோமேட்டிக் ட்ரிப்புங்கிறது ரொம்ப குறைச்சலான நம்பர் தான். இது ஆர்டியில திரு உதயகுமார் கேட்டுக்கிறாங்க. நாங்க அனுப்பிச்சிருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு. அமெரிக்கால 78 79 1978 79 பிறகு புது அணு உலைகள் தான் அமைக்கப்பட்டிருக்கா. இப்ப புதுசா கட்டிட்டு இருக்காங்க. இப்போ AP1000 அப்படிங்கிற ஒரு புது தொழில்நுட்பத்துல இப்ப நம்ம ஆந்திர பிரதேஷ் என்ன கட்ட போறதா டிசைட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதே டைப் ஆஃப் ரியாக்டர்ஸ் அமெரிக்கால கட்டிட்டு இருக்காங்க. 50 வருஷத்துக்கு பிறகு. ஆமா, ஆனா அவங்களோட மின் தேவைகள் இல்ல அவங்களுக்கு கட்டுறாங்க. இப்ப உண்மைதான். அவங்க மாரட்டரி மாதிரி அவங்க கட்டாம இருந்தாங்க, இப்ப கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜப்பான்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா அங்க வந்து அணு உலைகளே கிடையாது, அணு உலை மின்சாரமே கிடையாதுங்கிறத பாத்துருப்பீங்க. 3 வருஷத்துக்கிட்ட மேல வச்சு அவங்க சர்வே பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. ஏன் வேண்டாம்னு சொல்றாங்க? ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான். இல்ல ஜப்பானி நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஃபுகுஷிமா வந்து ஒரு அந்த சீஸ்மிசிட்டி எர்த்வேக் பாயிண்ட் ஆஃப் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான எர்த்வேக் உள்ள இடம் அது. அந்த இடத்துல அவங்க அணு உலை அமைச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா லோயஸ்ட் எர்த்வேக் எங்கெல்லாம் இருக்கிறோ அதுவும் இல்லாம எர்த்வேக் தாங்கக்கூடிய கட்டடங்கள் தான் நம்ம கட்டுறோம் எல்லாமே. இப்போ கூடங்குளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்தியாவிலே லோயஸ்ட் எர்த்வேக் பாசிபிலிட்டி உள்ள இடம் தான் கட்டிருக்கிறோம். சுனாமி போன்ற விஷயங்கள் வந்தாலும் சமாளிக்க முடியாம கட்டிருக்கோம். கட்டாயம் சுனாமி எப்படின்னா இந்த நம்ம கூடங்குளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் இந்தியா இருக்கு, இந்த பக்கம் ஸ்ரீலங்கா இருக்குது. நமக்கு சுனாமி தாக்கம் ஏற்படக்கூடிய எல்லாமே இந்தோனேஷியாங்கிறது அந்த பக்கம் இருக்குது. அங்கே நீங்க வர்றப்போ அந்த முதல் தாக்கம் ஸ்ரீலங்காக்கு தான் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் கூடங்குளம் அஃபெக்ட் ஆகும். அப்படி அந்த மாதிரி தாக்கம் ஏற்பட்டா என்ன மாதிரி உயரத்தில் நமக்கு அலைகள் எழும்பக்கூடும் அப்படிங்கறத முடிவு பண்ணினா 25 அடி உயரத்துல நம்ம கட்டடங்கள் எழுப்பி இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு டவுட் என்னதுறாங்க, இதுக்கு முன்னாடி அணு உலைகள்லாம் வைக்கிறதா இருந்தா அவருடைய பாப்புலேஷன் டென்சிட்டி பார்ப்பாங்க. கூடங்குளம் வந்து அதிகமா ஃபிஷர்மேன் காமன்மேன் நிறைய ஆட்கள் இருக்கிற இடம் கூட ஒரு நிறைய சிவிலியன்ஸ் இருக்கிற இடமா இருக்குது. கல்பாக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. சோ பொதுமக்கள் அதிகம் வாழக்கூடிய இடங்கள் அது மாதிரி வைக்கிறது ஒரு ஆபத்துன்னு சொல்றாங்க. கூடங்குளம் அணு உலை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இடம் ஆரம்பிச்சப்போ 1990s ஆரம்பிச்சப்போ ஒரு ஆள் கூட அந்த இடத்துல டிஸ்பிளேஸ் பண்ணாங்க. கூடங்குளம் பிளான்டா இருக்கட்டும், டவுன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு நபர் கூட அங்க தொழில் பண்ணிட்டு இருந்தோ இல்லாட்டி வாழ்ந்துட்டு இருந்தோ அவங்களை டிஸ்பிளேஸ் பண்ணவங்கிற இதே கிடையாது. அது வெறும் ட்ரை பேரன் லேண்ட் நாங்க எடுத்தப்போ அந்த இடத்துல நாங்க அமைச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இடம் நேச்சுரல் growth இருக்குது. அதே மாதிரி இந்த எதிர்ப்பாளர்கள் எல்லாம் வந்து ஒரு காந்திய வழியில ஒரு அறப்போராட்ட முறையில அவங்க தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த சந்தேகத்தை விளக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கும் இந்த அணு விஞ்ஞானிகளுக்கு இருக்குது. மாறா இதுல சந்தேகம் எழுப்பி எனக்கு ஒரு அச்சம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா என்னுடைய மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுறது, என் மேல வந்து கடுமையான குற்றச்சாட்டு எல்லாம் போறது, சுப்ரீம் கோர்ட்டே தலையிட்டு இந்த கேஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ணுவான்னு சொல்ற அளவுக்கு போறது சரியான விஷயம் நினைக்கிறீங்களா? இல்லாட்டி ஒரு எக்ஸசிவ் பவர் வந்து பயன்படுத்தப்படுதா நினைக்கிறீங்க? இல்ல, இதை பத்தி நான் ஒரு கமெண்ட் சொல்ல விரும்பல. நாங்க ஒரு கேஸ் கூட யாரும் எதிர்ப்பாளர் மேல ஃபைல் பண்ணல. இதெல்லாம் அரசாங்கம் என்ன லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இருக்கோ அதை பொறுத்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. மற்றபடி எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. 3 and 4 வந்து எப்ப அடுத்த கட்டத்துக்கு எப்ப உற்பத்திக்கு நோக்கி சொல்லுது? அதாவது 3 and 4 இப்பதான் அந்த எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம்.
எக்ஸ்கவேஷன் ஆரம்பிச்சு இது நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் போர் ஆஃப் கான்கிரீட்ங்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்படும். அதுக்கப்புறம் 69 மாசத்துல முதல் அணு உலையை கமிஷன் பண்றதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த அணு உலை வந்து அதுக்கு அடுத்த 6 மாசம் 75 மாசத்துல வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து கேட்டே இருக்கிறாங்க, இதுல மேஜர் ஷேர் வந்து எங்களுக்கு கொடுங்க, இது எங்க ஊர்ல இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அந்தந்த மாநிலங்கள்ல வந்து இவ்வளவு பெரிய அச்சமோ, இவ்வளவு பெரிய இடமோ, இவ்வளவு பெரிய பாதுகாப்போ எல்லா விஷயமே அந்த மாநில அரசுக்கு வந்து அதிகமான சுமை இருக்கும்போது, அந்த மாநில அரசுக்கு அந்த மின்சாரத்துக்கான தேவையும் இருக்கும்போது, சோ மாநில அரசுக்கு கூடுதலான பங்கு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நியூக்ளியர் பவர் கார்பரேஷனை பொறுத்தவரை மின் உற்பத்தி தான் எங்களோட பொறுப்புங்க. இந்த மின் உற்பத்தியில வந்து எந்த மாநிலத்தில் பண்றோமோ அந்த மாநிலத்துக்கு கட்டாயம் மினிமம் 50% கொடுத்தாங்க. அது கவர்மெண்டோட பாலிசி. இதுக்கு மேல கொடுக்கறதா வந்து அது வந்து மினிஸ்டர் ஆஃப் பவர், சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி டிசைட் பண்ணி பவர் அலோகேஷன் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த முதல்ல பண்ணப்போ ஒரு 300 மெகாவாட் எக்ஸ்ட்ரா இருந்தது, 2 யூனிட் புட்டுகதர். அதுல 200 மெகாவாட் தமிழ்நாடு கொடுத்திருக்காங்க. 50 மெகாவாட் யூனிட் 1ல இருந்து ஆந்திர பிரதேஷ் போயிருக்கு, யூனிட் 2ல 50 மெகாவாட் தெலுங்கானாக்கு போயிருக்குது. அப்படிங்கிறப்ப இப்போவும் கூடங்குளம் 1 and 2 பொறுத்தவரையில 56.2 விழுக்காடு வந்து தமிழ்நாட்டுக்கு தான் கிடைக்குது. ஃபுகுஷிமா அணு உலை தான் வந்து உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய விபத்து. அதுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அணு உலைகளுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க சொல்லுவீங்க? அந்த மாதிரியான ஆபத்துகள் இங்க கிடையாது. ஃபுகுஷிமா வந்து என்டர்லி வேற ஒரு கான்செப்ட், வேற ஒரு பிரச்சனை, வேற ஒரு ப்ராப்ளம். இந்தியாவில் அது மாதிரி கிடையாது நீங்க சொல்ல முடியுமா? கட்டாயம் சொல்ல முடியும். எப்படின்னா ஃபுகுஷிமால அந்த டீசல் ஜெனரேட்டருங்கிற அந்த அதாவது நமக்கு வந்து பவர் சப்ளை கட்டாயம் வேணும். அதாவது அணு உலை இயங்கினாலும் இயங்காட்டாலும் பவர் சப்ளைங்கிறது ஒரு முக்கியமான காரணி அதுக்கு நமக்கு கட்டாயம் வேணும். நமக்கு இப்போ அணு உலைகள் பண்ற புது அணு உலைகள் எல்லாம் கூடங்குளம் அணு உலை எடுத்துக்கிட்டீங்க, எல்லாத்துலயுமே மின்சாரம் ஒண்ணுமே இல்ல. அதாவது நமக்கு நார்மலா பவர் வந்து நம்மளே ஜெனரேட் பண்றோம். பேக்கப் பவர் வந்து 400 கிலோவோல்ட்ஸ் லைன்ல இருந்து நமக்கு சென்ட்ரல் கிரிட்ல இருந்து பவர் கிடைக்கும். மூணாவது பவர் வந்து 230 கிலோவோல்ட் தூத்துக்குடி பவர் ஸ்டேஷன்ல தனியா 2 லைன் இருக்குது, அங்க கிடைக்கும். இது எதுவுமே கிடைக்காத பட்சத்துல நம்மள்ட்ட வந்து எங்கள்கிட்ட 4 டீசல் ஜெனரேட்டர் 6.3 மெகாவாட் கெப்பாசிட்டி, 4 டீசல் ஜெனரேட்டர் தனித்தனியா இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா இயங்கி 30 செகண்ட்ல வந்துடும். அது 4 டீசல் ஜெனரேட்டர் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு தான் போதும். 4 வந்து பேக்கப் வச்சிருக்கிறோம். இதுவும் இல்ல அப்படிங்கிற காலகட்டத்தில் டீசல் ஜெனரேட்டரும் இல்ல அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஒரு பவர் சப்ளையும் இல்ல அப்படின்னா எப்படி குளிர்விக்க முடியும்னா, நான் முன்னாலே சொன்ன மாதிரி காற்றால குளிர்விக்கக்கூடிய இந்த மாதிரி அணு உலை தொழில்நுட்பம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் கூடங்குளத்துல. இதே மாதிரி எல்லா அணு உலைகளையும் இந்த மாதிரி போஸ்ட் ஃபுகுஷிமா எந்த மாதிரியான அப்கிரேடேஷன் பண்ணணும், இந்த மாதிரி பவர் சப்ளை நமக்கு இல்ல அப்படின்னா எப்படி என்ன மாதிரி ஒரு அப்கிரேடேஷன் பண்ணணும் அப்படிங்கறத ஆல்ரெடி எல்லா இதுலயும் செயல்படுத்தியிருக்கிறோம். அதனால நமக்கு ஃபுகுஷிமா மாதிரி ஆறதுக்கான சான்ஸ் வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுங்க. இந்த அணு உலை விபத்துகள் சொன்னாலே ஃபுகுஷிமா எப்படி ஒரு ஊரறிஞ்ச ஒரு பேரா, எல்லாத்தையும் ஒரு அச்ச ஏற்படுத்த பேரா இருக்கு, அது மாதிரி செர்னோபில் வந்து ஒரு அச்ச ஏற்படுத்தக்கூடிய பேரா இருக்கு. அதுல வந்து இந்த அணு உலை வெடிச்சிருச்சு, கடுமையா வந்து யூரோப்பால ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க உண்டா? ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா, அந்த அணு உலை அந்த ஃபுகுஷிமால நீங்க டிவியில பாத்திருப்பீங்க, அந்த வெடிக்கிற மாதிரி சிதற மாதிரி காமிச்சாங்க. அது ஹைட்ரஜன் எக்ஸ்ப்ளோஷனால ஆச்சு. இப்ப கூடங்குளத்தை பொறுத்தவரையில அந்த மாதிரி கண்டெய்ன்மெண்ட் அந்த ரியாக்டர் உள்ள அந்த பகுதி கண்டெய்ன்மெண்ட் உள்ள ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை தண்ணியா மாத்துறதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு நம்மள்ட்ட. ஹைட்ரஜன் ரிகம்பைனர்ஸ் சொல்லுவோம் நம்ம. இந்த டெக்னாலஜி வந்து இதுவும் புது டெக்னாலஜி. செர்னோபில் அந்த மாதிரி இல்ல. செர்னோபில்ல வந்து ரியாக்டரே வெடிச்சிருச்சு, அது வேற விஷயம், அது வேற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட். அது ஃபுகுஷிமால வந்து ஹைட்ரஜன் இருந்தது, பாம்பு மாதிரி ஆச்சு. அது மாதிரி ஆறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நான் சொல்றது நீங்க சொல்லக்கூடிய ஃபுகுஷிமால வரக்கூடிய ஆபத்தை தவிர்க்கிறதுக்கான வழி நம்மகிட்ட இருக்குது. ஆனா செர்னோபில்ல மாதிரி வெடிச்ச மாதிரி செர்னோபில் டிசைனே ஒரு வேற மாதிரியான டிசைன். அந்த மாதிரி ஓல்டு டெக்னாலஜி கிராஃபைட் ரியாக்டர். அது கிராஃபைட் வந்து ரியாக்டர் நம்ம ஊர்ல எங்கேயுமே நம்ம உபயோகப்படுத்தல. அதற்கான வாய்ப்புகள் இங்க வாய்ப்புகளே கிடையாது. இந்தியா முழுக்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. சாதாரணமா நமக்கு பெரும்பாலும் வந்து தண்ணியில தான் கண்டம். இந்தியாவுக்கு பெரும்பாலும் வெள்ளத்துல வருது, சுனாமியில் வருது. இந்த மாதிரி நீங்க ஜார்க்கண்ட் ஆகட்டும், பீகார் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், இப்ப சமீபத்தில் 2015 வந்து 15 டிசம்பர்ல வந்த வெள்ளம் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இந்த சுனாமி ஆகட்டும், இதையே நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்னா ஒரு கடுமையான கண்டனங்கள், எதிர்ப்பு குரல்கள், அதிருப்தி குரல்லாம் வந்திருக்கு. ஏகப்பட்ட டேமேஜ் ஆயிப்போச்சு, ஏகப்பட்ட உயிர் லாஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நமக்கு கவலைப்படுறோம். அப்ப நம்மளுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் விஷயங்கள் வந்து இத மாதிரி பெரிய நாலேஜ் இல்லாத அணு உலை மாதிரி பெரிய நாலேஜ் இல்லாத ஒரு காமன் மேனுக்கோ இல்லாட்டி கவர்மெண்ட்டுக்கோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோ ஒரு பெரிய நாலேஜ் இல்லாத விஷயங்கள்ல நம்ம சாட்டிஸ்ஃபை இருக்கும் நீங்க நம்புறீங்களா? சாட்டிஸ்ஃபை இருக்குங்க. என்னன்னா இது வந்து பொதுமக்களோட எல்லா இடத்துலயுமே நீங்க எதுவுமே அரசாங்கத்தை மட்டும் குறை கூற முடியாது. பொதுமக்களோட பங்களிப்பும் கட்டாயம் வேணும். இதுல எந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுமே எந்த இதுவுமே எஃபெக்டிவா செயல்படுத்தணும் அப்படின்னா பொதுமக்களோட நாலேஜ் வேணும், பொதுமக்களோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியம். இதுல
பொதுமக்களுடைய விழிப்புணர்ச்சி தேவைங்கிறது மாற்று கருத்து இல்ல. நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், தண்ணீர் மாதிரியான விஷயங்களே பொதுமக்களுக்கு போதுமான விழிப்புணர்ச்சி இல்ல. இந்த அணு கசிவு, அணு கதிர்வீச்சுங்க மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க விழிப்புணர்வு எதிர்பார்க்கறதே தப்பு இல்லையா? நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு. 2015 டிசம்பர்ல நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, ஒரு இதுவரை 50 வயசு 80 வயசு 90 வயசு ஆனவங்க எல்லாம் நாங்க முழங்கால் வரைக்கும் தண்ணி பார்த்திருக்கோம், ஊருக்குள்ள தண்ணி வந்து பார்த்திருக்கிறோம், வீட்டுக்குள்ள தண்ணி வந்து பார்த்திருக்கோம், வீட்டு மாடி வரைக்கும் 1வது ஃப்ளோர் 2nd ஃப்ளோர் வர வரைக்கும் தண்ணி நாங்க கேள்விப்பட்டதில்லைன்னு சொல்றாங்க. அப்ப இது வரைக்கும் காணாத வெள்ளத்தை வந்து பார்க்கும்போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண, தண்ணி வடிஞ்சுன்னு நினைச்சு வீட்டுல உட்கார்ந்தா செத்து போயிட்டான். இதெல்லாம் ஓவர் கான்பிடன்ஸ் நீங்க சொல்றது எல்லாமே. நம்ம இதுல நாங்க ஓவர் கான்பிடன்ஸ் வச்சு நாங்க எதுவுமே ஒர்க் பண்றது கிடையாது. ஓவர் கான்பிடன்ஸ் உங்களுக்கு கிடையாது, பப்ளிக் இருக்கும்ல. பப்ளிக் நாங்க தான் பப்ளிக் உடனே கலெக்டர் அட்வைஸ் பண்ணி நாங்க ரெமெடியல் மெஷர் எடுத்துருவோமே. கொஞ்சம் சாதாரணமா யோசிச்சு சொல்லுங்க. இந்த கதிர்வீச்சு அபாயத்துல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த மக்களை அங்கிருந்து அகற்றுறதுதான். கிடையாது, தப்பான இதுதான் மக்கள்கிட்ட உள்ள பெரிய தவறான கருத்து. ஓகே, சொல்லுங்க. அந்த மக்களை வெளியேற்ற முதல்ல கதிர்வீச்சு இருந்துச்சுன்னா மக்கள் ஓடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கேயே இருக்கலாம், அங்கேயே இருக்கு. கதிர்வீச்சு வரட்டும். கதிர்வீச்சு வந்தா அதுக்கு என்ன மாதிரி ரெமெடியல் மெஷர்ஸ் இருக்கு. ஏன்னா எந்த இடத்துல காற்று திசை எந்த மாதிரி போகுதோ அந்த இடத்துல மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். முதல்ல எல்லா இடமும் அஃபெக்ட் ஆகாது. ரெண்டாவது, காற்று எந்த திசைன்னு யாரு வீட்டுல இது அவங்க யாரும் பண்ண வேண்டியதில்லை, நாங்க சொல்லணும். நாங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லணும், எந்த இடத்துல இந்த மாதிரி போகுது, இந்த இடத்துல ப்ரொடெக்டிவ் மெஷர் எடுக்கணும், நாங்க தான் அரசாங்கத்தை சொல்லணும், எடுத்து சொல்லணும். அதுவும் இல்லாம காற்று எந்த திசை அப்படின்னா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு 4 தெரு நோக்கி போகுமா அந்த காற்றோட வீச்சு, அல்லது 4 ஊரை நோக்கி போகுமா, நீங்க வந்து தென்மேற்கு பகுதியில அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. தென்மேற்கு பகுதினா எங்கன்னு எனக்கு என்ன தெரியும், தெற்கு எங்கன்னு கேட்டா மேற்கு. நீங்க சொல்ற கரெக்டான, நீங்க ரொம்ப கரெக்டா क्वेश्चन கேட்டீங்க. இந்த செக்டர் வைஸ் எந்தெந்த இடத்துல எந்த வில்லேஜஸ்ல அஃபெக்ட் ஆகும், எந்த மாதிரி ஒரு மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த புக்ஸ்ல எல்லாம் எழுதி தர்றோம். எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குது, எவ்வளவு கேட்டல் பாப்புலேஷன் இருக்குது, எவ்வளவு மற்ற பாப்புலேஷன் இருக்குது, மேல்ஸ் எவ்வளவு, ஃபீமேல்ஸ் எவ்வளவு, எந்த இடத்துல அவங்கள ஆல்டர்னேட் ஷெல்டர் லொகேஷன் வைக்கணும், அவங்க எந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாமே இருக்குது. அது எது லாஸ்ட் ஸ்டேஜ், ஆல்டர்னேட்டிவ் லொகேஷன். இது வந்து நீங்க எவாக்குவேஷன் சொல்றது, எவாக்குவேஷன் லாஸ்ட் ஸ்டேஜ். அது அதுக்கு முன்னாடி தேவையில்லை நீங்க சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷெல்டரிங்னா அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும், வீட்டுக்குள்ள இருந்தா போதும், வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த காற்று போற திசையில வெளியே இல்லாம உள்ள வீட்டுக்குள்ள இருந்தாலே ஒரு பாதிப்பும் ஏற்படாது. வீட்டுக்குள்ள எத்தனை நாள் இருக்க முடியும்? அது அந்த அந்த குறிப்பிட்ட நேரம் ஒரு சில கண்டங்கள் இருக்க வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். ஒரு கதிர்வீச்சு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கசிவு ஏற்படுதுன்னு, இது எவ்வளவு நேரத்துக்கு நிக்கும், எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? அதாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பிளான்ட்டை பொறுத்தவரை நாங்க we have to take measures to control that condition. அது எங்களோட முக்கிய பொறுப்பு. நாங்க யாரும் அந்த இடத்துல வெளியே போக மாட்டோம். அது உள்ள இருந்து நீங்க பாத்துக்க, நான் உள்ள இருந்து பாத்துக்க போறோம். வெளியே இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிளஸ்ட் பாலிசி இன் எனி ரேடியேஷன் எமர்ஜென்சி வந்து ஷெல்டரிங், வீட்டுக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள இல்லைன்னா ஒரு பாதுகாப்பான பில்டிங்ல இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. வெளியில எல்லாம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுரும் நான் நம்பலாமா, இல்லாட்டி அது கிடையாது? அது ஒண்ணும் அது மின்சாரம் துண்டிக்கப்பட்ட அவசியம் கிடையாது. எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியிருக்கும், அல்லது எவ்வளவு நேரம்? அது அந்த இதை காலகட்டத்தை பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு சினாரியோ நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட் கேஸ் மேபி 1 or 2 days இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே கண்டிஷன் நார்மலா இருக்காரு. அது வந்து இந்த குறிப்பிட்ட கிராமங்கள் மட்டும் தான், குறிப்பிட்ட அந்த திசைகளில் உள்ள கிராமம் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். இப்ப நீங்க ஒரு சப்போஸ் ஒரு பேச்சுக்கு நீங்க வந்து இடிந்தகர பகுதி மக்கள் மட்டும் இடத்தை மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லி, அது லாஸ்ட் அதான் சொல்றேன். ஒஸ்ட் கேஸ் உங்களுக்கு தெரியும், இடிந்தகரை பகுதி மக்கள் மட்டும் வெளியேறினா போதும், ஏன்னா காத்து அந்த திசையில தான் இருக்கு, பக்கத்துல இருக்கிறவங்க ஒன்னும் ஆபத்துல சொன்னா, இடிந்தகரக்காரன் போகும்போதே பக்கத்தூர்காரன் பயந்துருவாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இல்ல அதான் அவன் வந்து நம்மள மட்டும் சொல்றாங்க, நாளைக்கு நமக்கு வந்துருமோ. அதான் பொதுமக்களோட விழிப்புணர்வும் அந்த தேவைன்னு சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இப்ப நீங்க ஈவன் எல்லா ஊர்லயுமே இந்த மாதிரி மக்கள் அனாவசியமா பயந்தாங்கன்னா, இந்த மாதிரி வீதியில பயந்து ஓடினாங்கன்னா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அரசாங்கத்துக்கு. இது எங்களோட ஒத்துழைச்சு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா எப்படி ஹேண்டில் பண்றது எங்களுக்கு கரெக்டா தெரியும், மாநில அரசாங்கத்துக்கு தெரியும். அவங்க கூட ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இது ஒன்னும் யாருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படாது. ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு நாள் வராது கூடங்குளத்தால. இந்த ஒட்டுமொத்தமா கூடங்குளம் அணு உலை அப்படிங்கிற அந்த காம்பவுண்டுக்குள்ள 1 2 3 4 யூ நேம் இட், அந்த இதுக்குள்ள மொத்தமா நேரடியா தொடர்புல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எத்தனை பேர் ஃப்ரம் த சைட் டைரக்டர்? நான் இப்போ எங்க சைட்லயே நாங்க எங்க ஸ்டாஃப் எல்லாமே சேர்ந்து ஒரு 825 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் அடிஷனல் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட ஒரு 1200 to 1400 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே இந்த கூடங்குளம் அணு உலை திட்டத்துக்காக கம்ப்ளீட்டா நேரடியா அங்க பிளான்ட்ல இருக்கக்கூடியவங்க 1400 பேர். இவங்களுடைய சேஃப்டிக்கான வழி என்ன இருக்கு? அவங்க மத்தவங்க வந்து நீங்க நாளைக்கு பிரச்சனை வந்தா தான் விஷயம், பிரச்சனை வராதுன்னு நீங்க நம்புறீங்க. இங்க உள்ள இருக்கிறவங்க எப்படின்னா, யாரெல்லாம் எசென்ஷியல் ஸ்டாஃப், இப்ப எங்களை மாதிரி ஸ்டாஃப், எங்க கூட ஒர்க் பண்ற மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப், எங்க ஆபரேஷன் ஸ்டாஃப் எல்லாம் யாருமே போக மாட்டோம். நாங்கள் அங்கதான் இருப்போம். மற்ற நான் எசென்ஷியல் ஸ்டாஃப், கேண்டீன் ஸ்டாஃபா இருக்கலாம், இல்லாட்டி மற்ற சர்வீஸ் ஸ்டாஃபா இருக்கலாம், அவங்களெல்லாம் நாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம்.
நாங்கெல்லாம் அங்க இருப்போம், டெக்னிக்கல் ஸ்டாஃப்லாம் அங்க இருப்பாங்க. நீங்க தான் யாரையுமே இடம் மாத்த வேண்டியதே இல்லன்னு சொல்லி சொல்றீங்களே, அப்ப இல்ல. இவங்களை மட்டும் ஏன் இல்ல நீங்க இல்ல அதாவது அந்த மானிட்டரிங் கண்டிஷன்ல எக்ஸ்ட்ரா பீப்புளை மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு. நாங்க அங்க இருக்கலாம். நாங்களாம் ரேடியேஷன் ஒர்க்கர்ஸ், அவங்கலாம் நாங்க நான் ரேடியேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிருவோம். உங்களை மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருந்த சீனியர்கள் இதே அணு மின்சார உற்பத்தியில இருந்தவங்களே இன்னைக்கு அந்த திட்டத்தை பத்தின அப்ஜெக்ஷன் எழுப்புறாங்கிறத நீங்க மறுப்பீங்களா? அவங்க வந்து இந்த சந்தேகப்படுறாங்க, இது சரியா இருக்குமா இல்லையான்னு சொல்றாங்க, அவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குங்கிற நீங்க மறுப்பீங்களா? அந்த மாதிரி யாரும் எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. இந்த உங்களுடைய அணு உற்பத்தியில இருந்தவங்க சில பேர் எங்க இதுல ஒர்க் பண்ணிட்டு எங்க மேல ஒரு சில பிரச்சனைகள்னால வெளியே போயிருக்கலாம். அந்த மாதிரி சிலர் கருத்துக்கள் சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. மிஸ்டர் சுந்தர் வந்து சரியா செயல்படல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு ஜெலஸ் காரணமா இருக்கலாம், உங்க மேல ஒரு தனிப்பட்ட. ஆனா இந்த அணு உலை வந்து ஒரு ஆபத்தானது, இதுல போதுமான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கூடங்குளம் பத்தி இல்ல, இன் ஜெனரல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த மாதிரியான ரேடியேஷன்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு சொல்றாங்கன்னா அதுக்கான காரணமும் பொறாம தான் இருக்குமா? பொறாமைன்னு சொல்ல முடியாது. இது வந்து சில பேர் வந்து இப்ப எங்க கூட சில வேலை பார்த்தவங்க வந்து ஒரு படிச்ச காலகட்டத்தில் அவங்க மேல கேஸ் இருக்குன்னு சொல்லி, போலீஸ் கேஸ் இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியானவங்க எல்லாம் இன்னைக்கு ஆன்டி நியூக்ளியரா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நாங்க அவங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு சொல்லுங்க நீங்க. அவங்களுக்கு விஷயம் போறது தெரியும் அவங்களுக்கு, பட் அவங்க டிபார்ட்மெண்ட்னால ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, அவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இந்த ராக்கெட் மாதிரியான டெக்னாலஜில இப்ப கிரயோஜெனிக்ங்கிறத நாமளே நம்ம சொந்தமா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அது வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம், மத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்து தாண்டி. இப்ப இது மாதிரி அணு உலை விஷயங்கள்லயும் நாம ரஷ்யாவையோ அமெரிக்காவையோ மத்தவங்க நம்பாம அந்த அணு மின்சாரத்தை கொடுக்கறத இந்தியர்களே செய்யக்கூடிய 100% இந்தியன் பிளான்ட் வாய்ப்பு இருக்கா? இப்போ கூடங்குளம் மட்டும்தான் வெளியேந்து வாங்கியிருக்கிற பிளான் நம்ம பொறுத்தவரையில. இந்தியாவில் மற்ற இயங்கிட்டு இருக்க மற்ற அணு உலைகள்லாம் இப்போ புதுசா கக்கரபாரான்னு கூட, கக்கரபாராங்கிற இடத்துல 2 அணு உலை கட்டிட்டு இருக்கோம். 3-4 அணு உலைகள் 700 மெகாவாட். அதே மாதிரி ராஜஸ்தான்ல கோட்டாங்கிற இடத்துல 2 700 மெகாவாட் கட்டிட்டு இருக்கிறோம். புதுசா ஹரியானால 2 700 மெகாவாட் யூனிட் கட்ட போறோம், ஆரம்பிச்சிருக்கோம். முதற்கட்ட பணிகள் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் 100% இந்தியன் டிசைன். 700 மெகாவாட் இந்தியன் PHWR, அதாவது பிரஷரைஸ்ட் ஹை வாட்டர் ரியாக்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு. இது வந்து இந்தியர்களால கம்ப்ளீட்டா டிசைன்ல இருந்து என்டையர் இது வந்து இந்தியால பண்றது, இந்தியால டிசைன் பண்றது. இதெல்லாம் இந்தியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து இப்ப கடைசி வரைக்குமானது முழுக்க இந்தியன்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரியானது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இல்லாட்டி ஏற்கனவே பண்ணிடல? ஏற்கனவே நம்ம 230 மெகாவாட் யூனிட்ஸ் வந்து நம்ம நரோரால இருந்து நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து 540 மெகாவாட் தாராப்பூர்ல 3-4 யூனிட் இயங்கிட்டு இருக்குது. 540 அப்கிரேட் பண்ணி இப்ப 700 மெகாவாட் புதுசா கட்டிட்டு இருக்கோம். இது இன்னும் 2 வருஷத்துல இயங்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த மெகாவாட் கூட அதோட டெக்னாலஜி மாறுதா? டெக்னாலஜி வந்து எப்படின்னா அப்கிரேட் ஆயிடுது. பவர் மாறுதா? பவர் மாறுது. பவர் தான் பேசிக்கலி மாறுது. கான்செப்சுவலி எல்லாமே சேம் தான். சோ நம்மளால ஏற்கனவே கம்ப்ளீட்டா இண்டிஜினியஸா நம்மளால 230 மெகாவாட் நம்ம தயாரிக்க முடியுது அப்படின்னா ஏன் நம்மளால 1000 மெகாவாட் நம்மளால கம்ப்ளீட்டா அதுவும் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. அது எப்ப கமிஷன் ஆகும்? எப்ப அந்த இடத்துல இருந்து மின்சாரம் கிடைக்கும்? கொஞ்சம் டைம் ஆகும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஒர்க். அது ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கட்டாயம் நடக்க சான்ஸ் இருக்குது. முழுக்க இந்தியர்களால இந்தியா தயாரிக்கப்பட்ட அணு உலை சான்ஸ் கட்டாயம் இருக்குது. இந்தியர்களாலேயே முழுக்க தயாரிக்கப்படுற அணு உலை வந்து சீப்பா இல்லாட்டி வெளிநாட்டுல இருந்து இப்படி கொண்டு வர அணு உலை சீப்பா? இந்தியால பண்ற அணு உலைகள் டெஃபினெட்லி காஸ்ட் கம்பேரிட்டிவா இருக்கும் மற்றதை விட. அப்ப ஏன் நம்ம வந்து அதை பத்தி கவனம்? நம்ம 2 ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. நம்ம வந்து அணு உலை மூலம் மின்சாரம் வந்து உற்பத்தி வந்து அதிகரிக்கணுங்கிறதுக்காக 2 ப்ரோக்ராம். ஒன்னு வந்து இண்டிஜினியஸ் டிசைன், லோக்கல் டிசைன், இந்தியன் டிசைன் பண்ற அணு உலைகள் எல்லா இடத்துலயும் நிறுவிட்டு இருக்கிறோம். இது போக இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வாங்குற லைட் வாட்டர் ரியாக்டர்ஸ்ங்கிற ப்ரோக்ராம் பண்றோம். சோ தட் நம்ம சைமல்டேனியஸா அணு உலைகள் மூலமா மின்சார உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு டார்கெட் விட்டு. இந்தியாவுடைய மின் தேவையில எத்தனை பெர்சன்டேஜ் அணு மின்சாரம் கொடுக்குது? அணு மின்சாரம் இன்னைக்கு தேவையில நாங்க ரொம்ப குறைச்சலான பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு இருக்கோம். 5% கொடுத்துட்டு இருக்கோம். பட் நாங்க வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மின்சாரத்துல 95% வேற வழிகள் எனக்கு மின்சாரம் கிடைச்சிட்டு இருக்கு. ஒன்லி 5% கீழே தான். 3.5 or 4% எக்ஸாக்ட்லி நான் நினைக்கிறேன். 5% கீழே தான் மின்சாரம் வந்துட்டு இருக்கும். இதுக்கு எதுக்கு இவ்வளவு பாடு? அந்த 5% இல்லாட்டி என்ன கெட்டு போச்சு? எங்க ஊர்ல இன்னும் பாதி இடத்துல கரண்ட் இல்ல, இன்னும் கூட 4 ஊர்ல கரண்ட் எல்லாம் போயிட்டு போகுது. உங்களுக்கு எத்தனை வருஷம் கோல் கிடைக்க போகுது? இந்தியால நிலக்கரி எவ்வளவு நாள் கிடைக்க போகுது? எவ்வளவு நாள் ஆயில் கிடைக்க போகுது? தண்ணி இருக்குது, கேஸ் இருக்குது. தண்ணி நீங்க நம்ம இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் பண்றதுக்கே குறைச்சலான லேண்ட் வேணும். அதுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்படிங்கிறப்போ ஹைட்ரல் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிக்ளைனிங். ஏன்னா நீங்க நிறைய கிராமங்கள் தண்ணியில மூழ்கினால அது வரவே சான்ஸ் இல்ல. இப்போ எனக்கு என்னன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து இதுல கிடைக்கிற மின்சாரத்தோட இதுல வர்ற பிரச்சனை தான் பெருசா இருக்கு. அப்ப எதுக்கு யோசனை வருமா? இல்ல, நம்ம ஃபியூச்சர்ல எதிர்பார்த்து ஒர்க் பண்றோம். நம்ம ஃபியூச்சர்ல வந்து கோல் டிப்ளீட் ஆயிட்டே இருக்கு. இந்தியால ரிசர்வ்ஸ் டிப்ளீட் ஆகிட்டே இருக்குது. எவ்வளவு இடத்துல தோணாலும் இன்னும் உங்களுக்கு அடுத்த 90 இயர்ஸ்க்கு மேல கோல் கிடையாது உங்களுக்கு. சோ கிட்டத்தட்ட ஒரு 50% இந்திய மின் தேவையில அணுசக்தி மூலமா தான் கிடைக்குங்கிற அளவுக்கு இது போகுமா? கட்டாயம் லாங் டேர்ம்ல.
சோ இந்தியாவுடைய அணு தேவையில அணு உற்பத்தியில 50% அணு மின்சாரம் தான். இப்போதைக்கு 2023 13,000 மெகாவாட் டார்கெட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னும் ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கோம். 13,000 மெகாவாட்ங்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட தேவையாவே இருக்கு. அவ்வளவு 2023 சொல்றேன். அதுக்கு அடுத்த 7 வருஷத்துல. ஓகே. அதுக்கப்புறம் அது டபுள் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய அணு உலைகள் நிறுவிட்டு. சோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 50% ஆஃப் இந்தியாவுடைய மின் தேவையில வந்து 50% வந்து 50% கொஞ்சம் ஜாஸ்தியான ஃபிகர். 20% 25% வரைக்கும் கட்டாயம் மின் உற்பத்தியால அணு உலைகளால நிரப்ப முடியும். அதுக்கு வந்து ஒரு 20 வருஷம் ஆயிடுமா? ஆகும். அப்ப நம்மளுடைய தேவை இன்னும் அதிகரிச்சுட்டு போயிடும். தேவை அதிகரிக்கும், பட் இதோட கான்ட்ரிபியூஷன் அதிகரிச்சுட்டு போகும். நம்ம அணு உலைகளோட தேவை உற்பத்தியும் அதிகரிச்சுட்டு போகும். உலகத்துல வேற எந்த நாடாவது கூடங்குளம் அல்லது அடுத்தடுத்து நம்ம பண்ண போற ப்ராஜெக்டோட சேஃப்டி மெசேஜ் நாங்களும் பாத்துக்கிறோமே, இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமே, இது பெருசா இருக்கே, பயங்கரமா இருக்கே, ரொம்ப சூப்பரா இருக்கே, இந்த மாதிரி யாரா அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்களா? எந்த நாடா வந்து பாத்துருக்காங்களா? எந்த நாடா வந்து இதை நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிருக்காங்க? கட்டாயம். இப்போ புதுசா அணு உலை, இப்போ ரஷ்யால இதுக்கப்புறம் கூடங்குளத்துக்கு அப்புறம் கட்டின ஒரு அணு உலை போன மாசம் மே மாசம் வந்து ரியாக்டர் கிரிட்டிக்கலா இருக்கு. நவோவர்னிஷ் அப்படிங்கிற இடத்துல இது 1000 மெகாவாட் 1200 மெகாவாட் அதிகரிச்சு பண்ணிருக்காங்க. கூடங்குளத்தில் உள்ள அதே டிசைன் அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த பசுமை தமிழகத்துடைய தலைவர் திரு உதயகுமாரோ, பூவுலகின் நண்பர்கள் திரு சுந்தரராஜனோ, அவங்க வந்து பிளான்ட் எப்பயாவது பாத்துருக்காங்களா? அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சதா? அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி நிறைவு எப்பயாவது கொடுக்க முடிஞ்சிருக்கா? திரு உதயகுமார் அவர்கள் வந்து 2007லயோ இல்லாட்டி 8லயோ வந்திருக்காங்க. அவங்க ஒரு டீமா வந்து பார்த்தாங்க. எங்க கூட ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து இருந்து பார்த்து பேசிட்டு போயிருக்காங்க. அவங்கள பொறுத்தவரையில சித்தாந்தத்துல பிலோசாபிக்கலி அவங்க வந்து அகைன்ஸ்ட் நியூக்ளியர் பவர். ஸோ அவங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறது வந்து முடியாத காரியம். பட் அவங்களுக்கு தெரியும் இந்த அணு உலைகள்னால என்ன, அவங்க வந்து அணு மின்சாரமே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களே தவிர அவங்களை எங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவங்க பிலோசாபிக்கலி தே ஆர் டிஃபரெண்ட், அவ்வளவுதான். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போறாங்களே குற்றச்சாட்டு. இங்க வந்து இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள்லாம் இருக்கு, அது சரியில்லை சில ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க தானே அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. இது வந்து இன் பிரின்சிபிள் இந்த அணு உலைங்கிறது வேண்டாங்கிறத தாண்டி கூடங்குளம் அணு உலையில இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்ன என்ன குற்றச்சாட்டுல என்னவா இருந்தாலும் அதுக்கெல்லாம் நாங்க கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து நார்மல் லெவல்ல பிறகு அவங்க நார்மல் லெவல்ல டிசைட் ஆகல. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ், நீங்க சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்குது கேஸ். அவங்க ஃபுல்லா ஆராய்ந்து அவங்க அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் கொடுத்தா நாங்க ஆரம்பிச்சோம் யூனிட்டே. ஓகே. ஒரு சாமானியன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தன், இந்த ஒரு இந்திய குடிமகன் ஒருத்தன் வந்து எனக்கு வந்து இந்த பிளான்ட்ல சில சந்தேகங்கள் இருக்கு, நான் இதை வந்து எப்படி கிளியர் பண்ணிக்கணும்னு நினைச்சா அவன் எப்படி கிளியர் பண்ணிக்க முடியும்? ரொம்ப சிம்பிள்ங்க. எங்களுக்கு சேர்மன் பப்ளிக் அவேர்னஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டா, ஒரு இமெயில் அனுப்பிச்சா, யார எந்த இந்தியன் சிட்டிசன் இருந்தாலும் ஒரு வேலிட் இந்தியன் சிட்டிசன்ஷிப்போட ஒரு ஐடென்டிட்டி இருந்து 14 வயசுக்கு மேல இருந்தா எங்க பிளான்ட்டை வந்து விசிட் பண்ணலாம். அவங்களுக்கு நாங்க எல்லா விதமான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். நாங்க பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தாப்புல இப்போ யூனிட் 1 and 2 கமிஷன் ஆனதுனால அந்த உள்ள ஏரியா, இதுக்கு முன்னாடி எப்படின்னா ரியாக்டர் பில்டிங்குள்ள அந்த ரியாக்டர் அணு உலை எங்க இருக்குதோ அந்த ஹால் வரைக்கும் எல்லாரையும் கூட்டு போயிருக்கிறோம். எங்க ஃபேமிலிஸ் கூட்டு போயிருக்கிறோம், எங்க குழந்தைகள் கூட்டு போயிருக்கிறோம். சுற்றுப்புறத்தில் உள்ள கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இந்த மாதிரி ப்ரோக்ராம்னால அவங்க பயனடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இன்ஃபர்மேஷன் சென்டர் புதுசா ஒன்று கட்டியிருக்கிறோம் பிரான்ஸ் சைடு பக்கத்திலே கேட் கிட்டே. அது வந்து தொடர்ந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜி பத்தி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம கூடங்குளத்துக்கு வந்து அந்த பகுதி மக்களுக்கு இந்த அணு உலை ஏற்படுத்தக்கூடிய அச்சம் அபரிமிதமானது. அது நீங்க எவ்வளவுதான் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும், ஒரு அவங்களை கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. இந்த அணுசக்தி கழகம் மூலமாகவும் இந்த கூடங்குளம் நிர்வாகம் மூலமாகவும் உங்களுடைய அணு உலை நிர்வாகம் மூலமாகவும் நீங்க இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்கீங்களா? அவங்களுடைய அச்சத்தை போக்குறதுக்கோ இல்லாட்டி அவங்களுடைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிலயோ ஏதாவது உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்குது அவங்களுடைய ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு உங்களை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு? 2 விதமா சொல்லலாங்க. ஒன்னு வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஸ்கீம் மூலமா, அதாவது என்பிசிஎல் உள்ள ப்ராஃபிட்டை சில ஷேரிங் சில பர்சன்ட் இப்போ வந்து லாபம் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அது மூலமா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கிறோம். நாங்க மோஸ்ட்லி செலவழிக்கிறது வந்து எப்படின்னா ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு, அதாவது கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கறதுக்கு, டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன், மோஸ்ட்லி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் நாங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றோம். அது போக இந்த 10 கோடி ரூபாங்கிறது இன்னைக்கு வரையும் செலவழிச்சிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் 2 கோடி to 5 கோடி நாங்க எங்களுக்கு சாங்ஷன் வரும். நாங்க தொடர்ந்து செலவழிச்சிட்டு இருப்போம் அந்த ஊர் மக்களுக்காக. இது தவிர மத்திய மாநில அரசாங்கமும் சேர்ந்து முடிவு பண்ணதுல 500 கோடி திட்டம் நெய்பர்ஹுட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல வந்து 200 கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா ஒன்று வந்து கூட்டு குடிநீர் திட்டம்னு, அதாவது தாமிரபரணி தண்ணி அந்த பக்கத்தில் உள்ள 13 கிராமங்களுக்கு கொடுக்கறதுக்காக திட்டம் நடந்திருக்கு. 60 கோடி நடந்துட்டு இருக்குது. ஊரில ஒரு இந்த கிராயின்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த மண் அரிப்பை தடுக்க, அந்த கடல் அரிப்பை தடுக்கிறதுக்காக 60 கோடியில் ஒரு திட்டம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இது போக கூடங்குளம் வில்லேஜிலே ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரை 10 கோடி செலவில் 144 பெட் உள்ள ஒரு மருத்துவமனையா மாத்திருக்கிறோம். வித் சிடி ஸ்கேன்லாம் இருக்குது. திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல்ல உள்ள அளவுக்கு நல்ல எல்லா மருத்துவ வசதிகளும் அங்க இருக்குது.
இந்த மாதிரி பலதரப்பட்ட இந்த அப்புறம் மீனவர்களுக்கான சில நீங்க சொல்றது எல்லாமே மத்திய மாநில அரசுடைய இல்ல இது வந்து 200 கோடி வந்து நாங்க என்பிசிஎல் செலவழிச்சு பண்றோம் நாங்க. அப்புறம் அதுல இன்னொரு 300 கோடி வந்து வெறும் வீடுகளுக்காக 10,000 வீடுகள் கட்டுறதுக்காக ஒரு திட்டம் அது. அந்த 10,000 வீடுகள்ல 5000 வீடுல கிட்டத்தட்ட 50% வீடு கட்டி முடிச்சுட்டாங்க. அதுல நாங்க ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம். அது வந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து எங்களுக்கு எங்க ஹெட் ஆபீஸ் மூலமா எங்களுக்கு வருது. நாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் மூலமா இந்த கூடங்குளம் அணு உலை திட்டத்தோடைய செலவு வந்து அவங்க வெல்ஃபேர் செலவு வந்து 10 கோடி ரூபாய். 10 கோடி இது வரைக்கும் 200 கோடி ரூபாய். அணுசக்தி கழகத்துடைய செலவு வந்து 200 கோடி ரூபாய். மத்திய அரசுடைய செலவு 300 கோடி ரூபாய். நன்றி திரு சுந்தர். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுக்கு பகிர்ந்து நன்றி. நிறைய விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் நீங்க விளக்குனீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. நேரில் ரொம்ப நன்றி.